ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ஆந்திரா சிக்கன் கிரேவி. இப்போ ஆந்திரா சிக்கன் கிரேவி செய்யறதுக்காக 1/2 கிலோ சிக்கன் பீசஸை தண்ணியில் நல்லா கழுவி நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த சிக்கன் பீசஸோட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருள் எல்லாம் சிக்கன் பீசஸோட மிங்கில் ஆகிற மாதிரி இப்படி நம்ம கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் பீசஸோட இந்த மசாலா பொருள் எல்லாம் மிங்கில் ஆகிறதுக்கு அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி கப்பில் 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 'உங்கள் தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, 2 கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. முதல்ல மிக்ஸி கப்பில் தண்ணீர் சேர்க்காம ஒரு சுற்றி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஒரு பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். இது கூடவே 6 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்க்காம அரைச்சிக்கோங்க. இதில் ரொம்ப தண்ணீர் சேர்க்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருந்தால் போதும், நிறைய தண்ணீர் சேர்க்கக்கூடாது. ஸ்டவ்வை ஆன் பண்ணி வானல் வைங்க. வானல் சூடான பிறகு 3 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடான பிறகு 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு படபடன்னு பொரிஞ்ச பிறகு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க, 2 மசாலா பட்டை சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ரெண்டு ஈர்க்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு ஊற வச்ச சிக்கன் பீசஸை இதோட சேர்த்துக்கோங்க.
இதனோட நம்ம ஏற்கனவே கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், மிளகு சேர்த்து அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது சிக்கன் பீஸோட இப்படி கரண்டியால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் பீசஸ் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்து சிக்கன் பீசஸ் நல்லா வேக விட்டுக்கோங்க. சிக்கன் கிரேவியில் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். சிக்கன் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது வானல் அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம கரண்டியால் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிக்கன் கிரேவி சுண்ட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வானல் அடிப்பிடிக்கும். அந்த நேரம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் கிரேவியை அப்படியே கரண்டியால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் கிரேவி அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா சிக்கன் கிரேவி சுண்டுற அளவுக்கு நம்ம அதை நல்லா கொதிக்க வைக்கணும். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் உங்களுக்கு வேண்டிய அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடிக்கடி கரண்டியால் எப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. இதோ சிக்கன் கிரேவி நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கரண்டியால் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பொதுவாகவே ஆந்திரா சிக்கன் கிரேவி காரமாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.